பாலண்டி இருந்தது பார்த்தீங்களா அந்த கோயில், விநாயகர் கோவில், கங்கை அம்மன் கோயில். அங்கே கோலம் போடுறேன். கோலம் போட்டு அழகு பண்ணுறேன் ஆலயத்தை. எந்த பிரதிபலனும் பார்க்கல. நான் பாட்டுன்னு வந்தேன். நானே பெயிண்ட் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து ப்ரஷ் வச்சேன். டெய்லியும் கோலம் மாவு போட்டுன்னு இருக்க முடியல, அதனால் என்ன பண்ணிட்டேன், பெயிண்டில் போட்டு விட்டுடலாம், மெயினான இடத்துலலாம் அப்படின்னு பெயிண்டில் போட்டு நிற்கிறேன். இதான் வந்து இறைவனோட சேவைன்றது. இறைவனுக்கு சும்மா கிடங்கோ அப்படின்னு சொல்கிறதும் கிடையாது. இப்படிதான் எதனா ஒரு வேலை பார்த்துன்னு கிடக்கணும். இறைவனுக்கு நம்ம என்ன வேலை பார்க்குறோம் அப்படின்றது தான். நீங்கள் போய் நான் சும்மா கிடக்கிறேன், இறைவன் வந்துடுவாங்க, யோகா பண்ணுறேன், இறைவன் வந்துடுவார் எல்லாம் கிடையாது. நீ என்ன பண்ணுற, உலகத்துக்கு கடவுளுக்கு என்ன பண்ணுற, அதுதான் வந்து இறைவனுக்கு பிடிச்ச விஷயம். இப்போ தாய் தந்தைக்கு நம்ம என்ன சம்பாரித்து நம்ம வந்து நல்ல குணத்தோடு இருந்து சம்பாரித்து தாய் தந்தையை காப்பாற்றுறோம். அதே மாதிரி தான் நம்ம வந்து உலகத்துக்கு நன்மை செய்யணும்னா நம்ம வந்து இறைவன் சேவை செய்யணும். மக்களுக்கு கொஞ்சம் நம்மளால் முடிஞ்சது உதவணும். இதுதான் இறைவன் கேட்குறாரு. நீங்கள் போய் சும்மா உக்காந்துங்க, சும்மா வந்து யோகா பண்ணிட்டு உக்காந்துங்கன்னா இறைவன் வந்து அவங்க மன்னிக்கவே மாட்டார். அந்த யோகா பண்ணுறவங்கள மன்னிக்கவே மாட்டார் இறைவன். பித்தம் கலக்கி விட்டுட்டு அமுச்சு விட்டுருவார். பித்தம் கலக்கி விட்டுருவார், கலக்கி விட்டு தான் அனுப்புவார். நம்மளால் முடிஞ்சது இறைவனுக்கு என்ன சேவையோ, ஆலயத்தை அழகு பண்ணுறேன். நம்மளால் முடிஞ்சது இல்லைன்னா யாருன்னா ஏழை எளியவருக்கு உதவலாம். இல்லை நம்மளால் முடிஞ்சது விலங்குகளுக்கும் உதவலாம். இந்த மாதிரி கைங்கரியம் செய்யும் போது தான் இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்மளை. நீங்கள் போயிட்டு ஒரு யோகாக்காரனுக்கு காசு கொடுத்துட்டு சும்மா உக்காந்துட்டு வர்றது யாருக்கு பிடிக்கும்? உங்கள் அம்மா அப்பாவுக்கு வீட்டில் சும்மா இருந்தால் பிடிக்குமா? அம்மா அப்பாக்கே எரிச்சல் வரும். என்ன இந்த பையன் சோம்பேறியே வீட்டில் கிடக்குது அப்படின்னு எரிச்சல் வரும். அதே மாதிரி தான் அப்பாவுக்கும் சும்மாவே உக்காந்துட்டு நம்மக்கிட்ட ஆதாயம் வாங்கிட்டு போயிடலாம் பார்க்குறேன் பாரு. உலகத்துக்கே நன்மை செய்யலை, சும்மா உக்காந்துட்டு ஆதாயத்தை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறது. அப்போ வந்து நினைப்பார், யாருன்னா சும்மா உட்காந்தா பிடிக்குமா? சும்மா உட்காந்தா நம்மளுக்கு சோறு கிடைக்குமா? அதே தான், அதே நிலமை தான். சும்மா உட்காந்தா இறைவன் பலன் கிடைக்கவே கிடைக்காது. உழைக்கணும். உழைச்சாதான் இறைவனோட பலன் கிடைக்கும். உழைக்கா கட்டி கிடையாது அப்படின்றப்ப அன்பே சிவம், நல்லதே செய்வோம், நலமுடன் சித்தராயம்போ இறைவன் அழைச்ச